நம்பி, உன் கையிலுள்ள இந்த ஓலைச்சுவடிகள் சாதாரண ஓலைச்சுவடிகள் அல்ல. என் ஆச்சாரியர் நாதமுனிகள் அரும்பாடுபட்டு இறை அருளால் பெற்ற திராவிட வேதம் என்னும் அருளிச் செயல்களை பட்டோலையிட்டு தந்த பெரும் பொக்கிஷம். அதை நான் உணர்ந்திருக்கிறேன் குருதேவா. யோக முறைகளை தன்னிடமிருந்து கற்றுக்கொள்ள தங்கள் ஆச்சாரியன் உங்களை அழைத்தபோது யோகத்தால் நான் ஒருவனே பரமபதம் அடைவேன், ஆனால் பட்டோலியில் எழுதப்பட்ட ஆழ்வாரின் அருளிச் செயல்களை கற்றால் விருப்பமுற்று வருபவர்க்கெல்லாம் அளிக்கலாம் என்று மிக விருப்பத்துடன் அல்லவா இதை உங்கள் ஆச்சாரியனிடமிருந்து பெற்றுக்கொண்டீர்கள்? உங்களின் அந்த பரந்த உள்ளத்தை நான் நன்கு அறிவேன் குருதேவா. மணக்கால் நம்பி, உண்மையில் இந்த அரிய விஷயத்தை நான் பெற்றுக்கொண்டேனே தவிர என் ஆச்சாரியர் இட்ட கட்டளைகளை நிறைவேற்றாமல் மனக்குறையோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். சுவாமி, தாங்கள் என்ன சொல்கிறீர்கள்? ஆம், நான் சொல்வதை சற்று கவனமாக கேள். என் குருநாதர் நாதமுனிகள் திருநாடாகிய பரமபதம் செல்லும் முன் என்னை அழைத்து இந்த திவ்ய பிரபந்தமான திராவிட வேதத்தை பத்திரமாக காத்து தன்னுடைய பேரனாகிய யமுனை துறைவனிடம் இந்த மகத்துவத்தை கூறி தகுந்த நேரத்தில் ஒப்படைக்குமாறு கூறினார்.